குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. பூமியில் ஒரு புனித குடும்பம். பூகோள வரைபடத்தில் பூங்கொத்தாய் மலர்ந்திருக்கும் இத்தாலி நாட்டிற்கு தனி பெருமை உண்டு. அதிலும் ரோமை நகருக்கு தனி சிறப்புண்டு. கிறிஸ்தவத்தின் தலைமையிடம் என்பது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன் மண்ணுலக மக்களுக்காக தன் பொன்னுடலை வதைக்கவிட்ட வரலாற்று நாயகன் இயேசுவும் அவர் பாதையில் வேத சாட்சிகளாகவும் புனிதர்களாகவும் உயர்த்தப்பட்டோரும் வாழ்ந்த பூமி. உன்னதமான படைபலத்தையும் நிலை கொண்ட நிர்வாகத்தையும் ஆற்றல் மிக்க அரசாங்கத்தையும் கொண்ட நாடு. வீதிகளில் நடப்போரின் கண்களை எல்லாம் அகல விரிய செய்யும் கலை வெளிப்பாடுகள், சரித்திரத்தின் பக்கங்களை சத்தியமாய் சொல்லும் நினைவு சின்னங்கள், கட்டிடக்கலையை உலகுக்கு பறைசாற்றும் மாளிகைகள், இயற்கை எழில் கொஞ்சும் மரங்கள், இத்தனையும் கொண்டது ரோமை நகரம். ரோமை நகரிலிருந்து சுமார் 200 மைல் வடக்கில் ஆப்பினையில் மலையடிவாரத்தில் ஏரடியாற்றுக்கடலின் எதிராக இருக்கும் ஒரு கிராமம்தான் கொரினால்டோ. வானுயர்ந்த மலைகளும் விண்ணை தொடும் மரங்களும் மனம் பரப்பும் பூக்களும் காய்ந்த கனியும் சோலையும் நிறைந்தது கொரினால்டோ பகுதி. பனிக்காலம் தவிர மற்ற காலங்களில் மக்கள் வயிறுகளையும் மனங்களையும் நிரப்பும் பழ வகைகள் பனிக்காலமானதும் கழுவி கவிழ்த்து வைத்த பாத்திரம் போல் கவலை பூண்டிருக்கும். எறும்புகள் போல் சேமித்து வைக்காதா? வைக்க இயலாத ஏழைகளின் நிலைமைதான் பரிதாபமாகிவிடும். ரோமையிலிருந்து ரயிலில் சென்றால் கொரினால்டோ கிராமத்தை சென்றடைய 6 மணி நேரம் ஆகும். ரயில் ஒலிவ மர சோலை வழியாகவும் திராட்சை தோட்டம் நிறைந்த வயல்கள் வழியாகவும் சினிகானியா என்னும் பேராலயம் வழியாகவும் செல்லும். இங்கு கொராட்சி என்ற குடும்பம் பெயர் கொண்ட ஏழை குடும்பம் ஒன்று இருந்தது. திராட்சை தோட்டம், பழ வகைகள், ஒலிவ மரம் ஆகியவை சூழப்பட்ட இத்தாலி நாட்டில் இக்குடும்பத்திற்கு சிறிய பகுதிதான் இருந்தது. இதன் வருமானம் வளர்ந்து வரும் இக்குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லை. இக்குடும்பத்தில் பிறந்தவர்தான் லூயிஜி கொராட்சி. பெற்றோர்களை இழந்த ஏழை குழந்தைகள் கற்று பெரிய பதவிகளில் வருவதென்பது இயலாத ஒன்று. சிறு வயதிலேயே பெற்றோர்களை இழந்த லூயிஜி அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் வீட்டில்தான் வளர்ந்தார். உணவூட்டவே பாடுபட்ட அவர் லூயிஜியை தன்னால் இயன்ற அளவு கல்வி கற்க வைத்தார். அன்றைய சட்டப்படி லூயிஜி தனது 22வது வயதில் இராணுவத்தில் சேர்ந்தார். 6 மாத பயிற்சிக்கு பின் ரோமை நகரில் இருந்த ஒரு இராணுவ கூடாரத்தில் வீரராக பொறுப்பேற்றார். கதிரவன் கண்ணுறங்க தொடங்கியதும் அவர் கைகள் ஜெபமாலை மணிகள் உருட்டும். சக வீரர்கள் எல்லாம் விடுமுறை நாட்களில் வீதி உலா வந்து மகிழ்ந்து திரும்புவார்கள். ஆனால் லூயிஜியோ புனித பேதுருவின் பேராலயத்திலும் மற்ற மறைசாட்சிகளின் கல்லறைகளிலும் சென்று ஜெபிப்பார். கல்லறைகள்தான் மனிதனை அவ்வப்போது மறுபரிசீலனை செய்ய வைக்கின்றன. மரணம் என்று ஒன்று இல்லாதிருந்தால் எல்லா மனிதனும் தன்னை கடவுள் என்று எண்ணிக்கொள்வான். விடிந்தால் எழுவோமா இல்லை சவப்பெட்டிக்கு செலவு செய்வோமா என்பதே மனிதனுக்கு தெரியாது. ஆனால் அகந்தை அகங்காரம் கொண்டு அலைகின்றான். பிறப்பிற்கு தேதி குறிக்கும் ஆற்றல் அந்த இறைவன் இறப்பை மட்டும் அறிந்து கொள்ள ஆற்றல் தராது, அறிவு தராது, புரியாத புதிராக்கிய சூட்சுமத்தில்தான் தன்னை வைத்துள்ளார்.